ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் என்றால் இந்த கற்பக புள்ளியார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதில் அந்த லட்சுமி கண் திறந்தன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தது. அது பார்க்க தான் வந்திருக்கிறோம். இதான் கோயில். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன நிலப்பாடுன்னு உள்ளுக்கு போய் கோயில் அம்மன் கண் திறந்த பற்றி கேட்கறது வந்திருக்கோம். இது எப்போ இந்த டைம்லேருந்து இப்படியான செயற்பாடு நடக்குது? இது இப்போ 2 நாளாய் நடந்து கொண்டிருக்கு. 2 நாளாக நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் அன்றைக்கு இந்த திங்கள் சனிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் சனிக்கிழமை அங்கே அன்னப்பிரசாதம் பிள்ளைக்கு கொடுக்க வந்தவை. அப்போ கொடுக்க வரையில் அவையெல்லாம் சுற்றி பார்த்து கும்பிட்டு கொண்டு வந்தவை. கும்பிட்டு கொண்டு வர மாலையை பார்த்து சுற்றி கும்பிட்டு கொண்டு வரைக்குள்ள கண் திறந்திருந்ததை அவை கண்டிருக்கு. அது பக்தர்கள் கண்டு அப்போ எல்லாரும் பாருங்கோ மாலைக்கு கண் திறந்திருக்கிறாங்க. அவைகள் அறுவரை போட்டு கும்பிட்டு எல்லாரையும் கூட்டி காட்டி அப்போ எனக்கு சொல்லி அப்போ நானும் பார்த்தேன். உண்மையிலே கண் திறந்தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் மறுவா மூடப்பட்டு போச்சு. கொஞ்சம் அரைவாசி தான் இருக்குது. இப்போ முதல் அன்றைக்கு நாங்கள் பார்க்குற போது நல்ல வெளிச்சமாக அந்த வெள்ள மொழி கருத்த மொழியெல்லாம் தெரிஞ்சது. அப்போ நாங்கள் உடனே எல்லாம் மஞ்சளாத்தி காட்டி காளாஞ்சி வச்சு அரிசினி எல்லாம் செய்து போட்டு எல்லாரும் ஜனம் வேலை தூங்கிட்டு ஒக்கச்சமான ஜனம் எல்லாரும் பார்த்து வீடியோ எடுத்து அவையெல்லாம் நாங்களும் ஊடகங்களில் கேட்டு பார்த்து தான் வந்து நாங்கள் இந்த தகவல் உண்மையான தகவலான்றதை ஐயா கேட்டு நேரடியாக தெரிஞ்சு கொள்ளணும். உண்மையாக அது இப்போ கூட நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்கள் வீடியோ கொஞ்சம் கிட்ட எடுத்தால் அவர் கண் திறந்துன்றது தெரியும். காய்ச்சி போட்டு எடுப்போம் ஐயா, காய்ச்சி போட்டு எடுப்போம். இது டெய்லி திறந்துருக்கா இல்லாட்டி இது 3 நாளாக தான் அந்த பார்வை தெரியும். 3 நாள் தான் கிடைக்கிற பார்வை தெரியுற மாதிரி. அது நாங்கள் பக்தர்கள் கூடி நிற்கல அந்த பார்வை தெரியுது. அவைகளுக்கு இதானது. வேறு என்ன நாங்கள் கதவை சாத்தி போட்டு போனால் பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியல தான். எந்த பக்தர்கள் பார்க்க அவைகள் சொல்லிக்கணும். அன்றைக்கு நல்ல வடிவாக திறந்திருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் மூடப்பட்டிருக்கிற மாதிரி அவள் கதைக்கிறேன். இப்போ நாங்கள் பார்க்கும்போதும் ஒரு சாதுவான ஒரு இது தெரியுது. ஆனால் இந்த ஆலயம் எந்த இடத்துல இருக்குன்ற ஐயா? இது கணக்கணி கற்பக விநாயகர் ஆலயம். கணக்கணி முல்லைத்தீவில் கணக்கணி என்கின்ற ஊரில் கற்பக விநாயகர் ஆலயத்திலே தான் இந்த நிகழ்வு மகாலட்சுமியினுடைய நேத்திரம்மன் சொல்கிற கண் திறந்து அருள் கொடுக்கின்ற நிகழ்வு மகாலட்சுமி அம்மா நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கு நாங்கள் பெறுகின்ற சவுத்தி பெரிய ஸ்நான அபிஷேகங்கள் திருவிழா விசேஷமாக அபிஷேகங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு இருக்கிறோம். மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அந்த செய்கிறத எல்லாரும் கண்ணூடாக பார்க்கலாம். இதில் பார்த்து கொண்டிருக்கிறார்களும் அந்த அன்றைய நம்ம இதில் கலந்து கொள்ளலாம். பெரிய அவசரம் நடக்க போது இந்த அம்மா மகாலட்சுமி தாய் கண் திறந்து எல்லாருக்கும் நல்லதை தான் செய்கிறது. கண் திறந்துருக்கிறார். சில பேருக்கு இன்னையா அப்படி கண் திறந்துருக்குது என்னதுக்காக கூடாதோ நல்லதோன்னு கேட்கணும். அப்போ அதை நாங்கள் சொன்னது இது அவ்வளோ அம்மளாவும் இது பேரும் கும்பிடேக்குள்ள அவர்கள் பக்தியோட பார்க்குறார்களுக்கு நல்ல அருள். உண்மையாக வேடிக்கை மாதிரி என்ன கண் திறந்திருக்கான்னு பார்க்குறார்களுக்கு அம்மாளை என்ன செய்கிறதோ தெரியாது. ஊடகங்களில் பகிரப்படுற தகவலை வச்சையா எல்லாரும் தப்பான மாதிரி தான் சொல்லுவாங்க. உண்மையான தகவலை மக்களுக்கு கொடுக்கணும்ன்றக்காண்டி தான் நேரையே பார்த்து உங்களுடைய நேரைய ஏனென்றால் அம்மாளாச்சி இல்லை உண்மையிலேயே அவள் கண் திறந்து இருக்கிறதுன்றதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நல்ல அருள் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்க போகுது. நல்ல மழை பெய்து வெள்ளாமை எல்லாம் நல்லா விளைஞ்சு பயிரோடு எல்லாம் செழித்து நல்ல ஒரு மகாலட்சுமியினுடைய செல்வந்தம் பொழிய போகுது. உண்மைக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஓகே, இந்த நேரடியாக
இதே மாதிரி கொஞ்சம் சூன் பண்ண இல்லையோ இல்லை அப்படியே எடுத்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக வந்து இப்போ கற்பப்பிள்ளையாரில் வந்து அந்த மகாலட்சுமி கண் திறந்த சம்பந்தமாக ஐயாவோட நேர கதைச்சிட்டோம். கதைச்சி ஐயா அதுக்கான விளக்கம் எல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் தற்போது வந்து கண் மூடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. சாதுவாக தான் திறந்த மாதிரி தெரியுது. நேற்றைய சனிக்கிழமை தான் வந்து இது வந்து நன்றாக திறந்திருந்தது. மக்கள் பார்த்ததா சொல்கிறார்கள். இப்போ நாங்கள் வந்து ஐயாவும் நேரடியாக பார்த்துருக்கார். வந்து அவரே நேரடியாக சந்தித்து கதைச்சி வீரமெல்லாம் கேட்டிருக்கிறோம். அந்த காணொலியும் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.